எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எங்க அத்தைக்கெல்லாம் ஒரு சூப்பரான ட்ரீட் ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இங்க வாங்க. இங்க பாருங்க, நாங்க வந்து புதுசா ஒரு இது வந்து ட்ரை பண்ணியிருக்கோம், செடி வளர்த்துற விதம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பைப்பெல்லாம் செட் பண்ணி பைப்பில் வந்து செடி வளர்த்திருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் தண்ணியில் வளர்த்துறதா. ஆனால் அது மோட்டர்லாம் வந்து வச்சு மோட்ரு மூலியமாக வந்து செடியெல்லாம் வந்து வளர்த்துற மாதிரி தண்ணியில் ரெடி பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம், வெறும் தண்ணியில் வந்து செடி வளர்த்துறது எப்படின்னு நாங்கள் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோங்க. பாருங்கள், இங்கே பாருங்க, வேறு பாரு, வேற அழகா இருக்கு. வேறு பாருங்க எந்த அளவுக்கு விட்டுருக்குன்னு. இது வந்து நம்மளோட புதினா செடி தாங்க நட்டோம். சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது. நம்மளோட புதினால இருந்தே ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிச்சது தான். இது மாதிரி நிறைய போட்டு வீட்டு பக்கம் வச்சுக்கலாம். ஆமா, ஏன்னா நாங்களே வந்து இப்பதான் புதுசா வந்து ஆரம்பிச்சிருக்கோம், ட்ரை பண்ணி பார்த்து ட்ரை பண்ணிருக்கோம் எப்படி வருது என்னன்னு பாக்கலான்னு. ஆனா சூப்பரா வந்துட்டு இருக்கீங்க. அந்த குட்டி தலையெல்லாம் பாருங்க, தெரியுது தலைஞ்சது, எல்லாத்துலயுமே தலைஞ்சிருக்கு. தலையுது, இன்னும் பெருசா பெருசா மடலாட்டம் வந்து நல்லா சக்சஸ் ஆயிட்டு இருக்குது இந்த முறை செடி வளர்த்துறது, தண்ணியிலே வளர்த்துறது. நல்லா இன்னும் கொஞ்சம் எப்படி ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நாங்க வந்து இதுக்குமே தனியாக ஒரு வீடியோ போடுறோம். சரி இப்போ காட்டலாமே அப்படின்னு காட்டினேன். இது வந்து எடுத்து வெயிலே வச்சிருவோம். சரி, நானும் எங்க அத்தைக்கெல்லாம் ட்ரீட்னு சொன்ன பாத்தீங்களா, சூப்பரான ட்ரீட்டுங்க. அதை வந்து எங்களால வெயிட் பண்ண முடியல. வாங்க போய் சம்பமா உட்கார்ந்துட்டு பாப்பா என்னன்னு. பாத்தீங்களா, இதுதான் அந்த ட்ரீட்டு. எப்படி ஆடு வந்து தன்னை போல தலையை கொடுத்து ட்ரீட் கொடுத்துச்சுன்னு சொல்றேன். வாங்க யாருங்க, ஆளுக்கு முன்னாடி ஒரு ஆளு இடம் பிடிச்சுக்கோ. இங்க பாரு, பூனை விட்டு சார் மட முட்டிக்குமா அப்புறம் வந்து கொம்பு முளைச்சிடும், அதனால நடுவு. ஆமா, கொம்பு முளைச்சா அப்புறம் நல்லா இருக்குமா பாருங்க. இந்த ட்ரீட் காரணமே என்னோட டேலண்ட் தாங்க. வெரி டேலண்ட், ஊர்ல டேலண்ட். ஆமா, ஊர்ல இல்லாத டேலண்ட் தான். நீங்க பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு டைம் பண்ணாதக்கே வேட் வச்சிட்டேன். வரீங்களா ஒரு டீ போட்டீங்க? ஆமாங்க, நேற்று எங்க அத்தை வந்து ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கெல்லாம் வெளியே தான் கொண்டு வந்தோம். ஒரு பையன், குட்டி பையன் வந்து நாக்கால மூக்க தொட்டான். அப்ப வந்து எங்க அத்தை காமிச்சாங்க, இங்க வேறு சின்ன பையனாட்டு இருக்கிறான், நாக்கால மூக்க தொடுறான்னு. உடனே இவர் வாயை வச்சுட்டு கம்முன்னு இல்லாம, இது ஒரு பெரிய விஷயமே, யார் வேணா பண்ணலான்னாரு. உடனே நாங்க விடுவோமா 2 பேரும், அப்ப நீங்க பண்ணுங்க அப்படின்னு முக்கி பார்த்தாரு. ஒண்ணும் நடக்கும். எனக்கும் பண்ணி பார்த்தா வரவே இல்லைங்க எனக்குமே. அப்புறம் நாங்க கேட்க பக்கம் சிரிச்சுட்டு பாத்தீங்களா உங்களுக்கு வருதா அப்படின்னு. அப்புறம் இவருக்கு வரலன்னு யாருக்குமே வராது, அது சின்ன பையன் பண்ணி பார்த்து அவனுக்கு வந்துருச்சு அப்படின்னாரு. உடனே என்னன்னாரு, எங்க இவ்வளவு வாய் பேசுற, நீ பண்ணி காட்டுனாரு. நான் சும்மா எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. சரி பெட்டு கட்டிக்கலான்னாரு. நானும் சரி ஆடு தன்னை போல வருதுன்னு எனக்கு திங்கறதுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க போதும் அப்படின்னு. அப்புறம் வந்து இவருக்கு ஒரு விஷயம் தெரியல, நமக்கு அது கை வந்த கால. நான் வந்து சின்ன வயசுல அது தெரியாம நீ முதல்ல பண்டு நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். அவர் முன்னாடி வாங்கி விட்டாரு, எதுனாலும் வாங்கி தரேன். நீ பண்ண மாட்டேன்னு நேரத்துக்கு பெட்டு கட்டிட்டா, இல்லைன்னா கட்டி இருக்க மாட்டா. சின்ன வயசுலதான் அது பயங்கரமா பண்ணுவாங்க, அது அவருக்கு தெரியல. நான் பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டு இவரு வாங்கி கொடுத்துட்டா இருக்கலாம். நமக்கு தான் அது அசால்ட்டான விஷயமாச்சு. எங்க பாருங்க, ட்ரைனிங் கூட எடுத்துட்டாரு. நாக்க வெளிய மட்டும் பாம்பாட்ட நீட்னா தண்டை போல மூக்கு கிட்ட போயிடும். அந்த அளவுக்கு நான் காருக்கு வராது, எல்லாத்துக்கும் வராது. நேத்து நீ என்கிட்ட என்ன சொன்ன, இப்ப பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு எனக்கு திங்கறதுக்கு மட்டும் ஏதாவது காளானு பானிபூரி கேப்பீன்னு நினைச்சேன். காளானு பானிபூரியில நம்ம அடிக்கடி அப்பப்ப வாங்கிக்கிறோம். எங்களுக்கு பாத்தீங்கன்னா நாங்க 4 பேரும் முடிவெடுத்தோம். ஏன்னா வந்து நாங்க பொம்பளைங்க 4 பேரும் சேர்த்து, அங்க ஒரு பொம்பளை கொண்டு 4 பேரும் சேர்த்து ஸ்கூலுக்கு போயிட்டு நாங்கெல்லாம் கலந்து முடிவு பண்ணிடும் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த எப்பவுமே இந்த பானிபூரி காளானு பிரியாணி இதான் கேட்பான்னு அவன் நினைச்சிருப்பான். மசால் பூரி 2 பாக்கெட் காளான் ஒண்ணு கேட்பான்னு நினைச்சேன். அவ்வளவு வேட வாங்கி அதை விட்டா பாத்தீங்கன்னா இந்த பீஸா பர்கர் இதெல்லாம் தான் நாங்க ஆசையா இருக்கு. யாரா இருந்தாலுமே அதுதான் ஆசையா இருக்கும். அவன் பண்ண மாட்டான்னு முடிவு பண்ணிட்டேன், தெரியாது அப்படின்னு. அப்புறம் இந்த பீஸா பாத்தீங்கன்னா பாத்திருப்பீங்க, நாங்க ஆல்ரெடி ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டோம். மரியாதை போக்கி அப்புறம் அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இன்னொன்னு அப்பா அம்மா பிரிச்சு கொடுப்பாங்க.
பீஸா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்க வந்து சாப்பிட்டு முடிச்சு அதுக்கு பண்ணாத வேலையெல்லாம் பண்ணி வச்சுட்டோம். அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம பர்கர் தான் இருந்துச்சு. அப்புறம் நான் அதான் சாக்குன்ட்டு ரொம்ப நாள் ஆசை எனக்கு மட்டும் இல்ல. மறுபடியும் தோத்தனா அந்த வடிவேல் சொல்ற மாதிரி பீஸா பர்கர் ஸ்ப்ரிங் ரோல் அப்படி இல்ல. ஸ்ப்ரிங் ரோல் அது மட்டும் தான் நான் ட்ரை பண்ணல. எப்படி இவர் வாய் விடுவாரு வந்து ஆடு தனப்போல தலை சிக்கும். வேற ஆமா அவரா வந்து மாட்டுவாரு. உஷாராயிருவா. அந்த டைம்ல வந்து நம்ம ஸ்ப்ரிங் ரோல் போட்டுக்கலாம். ஏதோ காளான் பானிபூரினா ஒரு 50 ரூபாயில முடிஞ்சு போயிடும். இது பல்கால வருது. இரு அப்படி வந்து நாங்க தேடி என்னென்ன நமக்கு வேணுமோ எல்லாத்தையும் வந்து நம்ம தாத்தா கடையில இருந்து ஆர்டர் போட்டாச்சு. இதெல்லாம் டிவில தான் இந்த கடையெல்லாம் பார்த்துருக்கேன். இன்னைக்கு பாருங்க நம்மளே ஆர்டர் போட்டாங்க. பாருங்க எத்தனை ஆர்டர் போட்டிருக்கோம். இது வந்து எல்லாமே எங்க வீட்டுக்காரரோட ட்ரீட் தான். வீட்டுக்காரரோட காசு ட்ரீட். அது வந்து எங்க டேலண்ட்ல நாங்க சம்பாரிச்சது இதெல்லாம். ஆமா. ஏதாவது பானிபூரி வாங்கி கடை உனக்கு தெரியுமா? முன்ன பின்ன பார்த்திருக்கேன் டிவில. ஆனா வந்து நேர்ல சாப்பிடுவாங்க. அம்மா சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு அலங்காம ஒரு வாயில போட்டு சாப்பிட்டு பேட்டி கொடுத்தா நீ தான் உனக்கு புள்ள கொடுத்தா, என் பேட்டி எனக்கு துணி கொடுத்தா, என் அம்மாளுக்கு கொடுத்தா. வந்து எனக்கே பசிக்குது. கலர்ஃபுல்லா இருக்குது இல்ல? வாங்கிட்டீங்களான்னு பிங்கி பிங்கி பாங்கி போட்டு பாப்போமா? எது எடுப்பாங்க? முதல்ல இது கொஞ்சம் பெருசா இருக்குது. சிகப்பு கலர் பிடிச்ச கலர். சிகப்பு ரோஸ் கருப்பு கலர் வேண்டாமா? மொல்ல அங்க பாத்தியா தங்கப்பாரு. இங்க பாரு சாமி தண்ணி குடிக்குது. என்ன தங்க அது? பர்கர் சொல்லு. இதுதான் முத பர்கர். தட்டுல வச்சுக்கோமா இல்ல இப்படியே வச்சுக்க. எல்லாத்தையுமே திறந்துடலாம். கமத்தி எல்லாத்தையும் கமத்தி சாக்குல போட்டு நாய்க்கு தான் போற கடைசியா. ஐயோ எங்க ஐ வேற இங்க பாரு. அதே கமத்துற பாரு. கீழ வச்சு ஓபன் பண்றது. இப்படி ஓபன் பண்ண இடஞ்சலா இருக்குங்க. ஏதோ முன்ன மாதிரி என்ன மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருந்தா தெரியும். அப்படியே போய் சாப்பிட்டுருக்கீங்களா? இல்ல வேடிக்கை பார்த்துட்டு வெளிய நின்னு. யாருமே ஓனது இல்ல. இன்னைக்கு தான் அத மாட்டிட்டு ஆறவள வாங்கிட்டோம். அதெல்லாம் ஒரு மாதிரி இதெல்லாம் ஒரு மாதிரி வெவ்வேற போட்டேங்க. அதுதான் வெவ்வேறு ஆர்டர்வா? ஆமா பாரு இது அது ஒண்ணு. இந்த சாக்குல தானே எல்லாம் டிசைனா சாப்பிட்டுக்கு வேணும்ல. எங்களோடது. நீங்க தோத்து போயிட்டீங்க. ஐயோ அப்போ ஓடுவாமா தாசகார புள்ள என்றால் ஒரு பக்கம் உங்க பக்கம் இருக்குது ஞாபகம் வச்சுக்க. குடுக்கலாம். முதல்ல நம்ம தான் டேஸ்ட் பண்ணணும். சிக்கன் பாப்கார்ன் சிக்கன் வந்து போண்டா போட மாதிரி இருக்குது. சிக்கன் போண்டா அது பாரு பாப்கார்ன் சிக்கன். எப்படின்னு பாப்போம். அத்தை அட கொண்டாங்க. ஐயோ என் பயம் பறக்கற. ஒன்னு எடுத்து கொடுத்துருங்க. இதுக்குள்ள சிக்கன் இருக்குது. அம்மடோதா சிக்கன் இருக்குது. போண்டா மாதிரியே இருக்கு. கறி போண்டா. சிக்கன் போண்டா. இது சாஸ்ல தொடுத்தீங்கனால அப்படியே சாஸ்ல தர மாட்டாங்களா? நீ சாப்பிடு. அதெல்லாம் இல்ல. இது சாஸ் தான் நினைக்கிறேன். அதெல்லாம் உடச்சு ஊத்துறது இதுல. இது என்னடி? அது பேர் எனக்கே தெரியலையே. பேர் தெரியாம போட்டா நல்லா இருந்துச்சு. இங்க பாருங்க. ஆஹா என்னது இது? என்னது இது? என்ன தேங்காய் பண்ணு மாதிரி உருண்டையா இருக்குமே. இந்த கீசுங்கிறாங்களா? அதெல்லாம் இருக்குமோ? முதல்ல இதை சாப்பிட்றலாமாங்க? கலர் கலராக இருக்குது. அம்மா என்னென்னமோ ஒழுகுது. எங்க அம்மாக்கு என்னமோ லப்பராட்ட வருது. அன்னைக்கு இந்த என்ன அன்னைக்கு சாப்பிட்ட அன்னைக்கு பீஸால் கூட அப்படி வரல. இது நல்லா வருது அழகா அப்படியே. எப்படி இருக்கு? என்னடி வாயே சரியில்லை உனக்கு? நல்லா இருக்கா? தக்காளி வணங்கி சிக்கன் மேல போட்ட மாதிரி இருக்கு. கொஞ்சம் புளிக்கிற மாதிரி. என்னைக்கு தான் நீங்க வாங்கி தின்னு நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க? புளிக்குது. சிக்கன் நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்குது. அப்புறம் பீஸா மாதிரி இருக்கு. அடியில பன்னு இருக்குன்னு நினைச்சேன். அடி சிக்கனு சைடுல என்னமோ தக்காளி பச்சை மிளகா இந்த சீஸும்பாங்களா அது என்னமோ அது அந்த வெள்ளையா என்னென்னமோ போட்டு அப்படியே நல்லா தான் இருக்குது. ஆனா என்னடா அம்முக்குட்டிக்கு நல்லா இருக்கானே?
அம்முக்குட்டி நல்லா இருக்காமே செல்லப்பிள்ளை சரி எங்க தங்க திருப்புக்கே அதெல்லாம் வாங்கி கொடுக்க வேணும். அப்பாவுக்கா? தேங்க்யூ. இரு அப்பா எடுத்துக்கிறேன். ஓகே தேங்க்யூ. கேவலமான வாயில் ஓட்டுட்டான். அடுத்து வந்து நம்மளோட ரொம்ப நாள் கனவு இந்த பர்கரை வந்து எடுத்து சாப்பிடலாம். பர்கர் ஒரே மாதிரி இருக்கு. இந்த விளம்பரத்துல காட்டுவாங்க பாத்தீங்களா, அப்படியே கடிச்சு தின்னுங்க. அந்த பச்சை கலர்ல இலையெல்லாம் காணும். இந்த கருவேப்பிலை பொரிச்சு வச்சுக்கிறீங்களா? வேணாம். பால பண்ணு நான் வந்து ரொம்ப வரன்னு இருக்கணும். பஞ்சு மாதிரி பண்ணு நல்லா இருக்கும். பண்ணோட சேர்ந்து இது சிக்கன் தான் நைஸ் உள்ள. ஆமாங்கக்கா, பண்ணு நடுவுல சிக்கன், வெங்காயம் என்னென்னமோ சொல்றாங்க. இதான் பர்கர். இதான் பர்கரா? இதெல்லாம் தின்னதே இல்லையே. ஆனா நல்லாவே நல்லா இருக்கும். இதுலயும் வந்து சீச்சி இருக்குது, கறி இருக்குது. சிக்கன் தான் எல்லாம். சிக்கன் உனக்கு கொடுக்க சொன்னேன், நீ சாப்பிடுமா? தம்முக்குட்டி கொடுங்கன்னு சொன்னேன். பண்ணு சாமி, பண்ணு வாங்கி. பண்ணு தட்டா. பண்ணு பாப்பாவுக்கு பிடிச்ச ஐட்டம். பண்ணு மட்டும் வாங்கிக்கோ. பண்ணுடா. அவ்வளோதாங்க, ஒரு டப்பா வந்து காலி பண்ணிட்டோம் நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு. இந்த பர்கரும் பார்த்தீங்கன்னா அதே தான். இது பெரியவளுக்கு வந்து எடுத்து வச்சிடலாம். ஒரே மாதிரி 2 போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் நல்லா வந்து காரமாக ஒன்று போட்டிருந்துச்சு. அது வந்து இந்த கலரே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமாக இருந்ததுங்களா. இது பேர் என்னமோ போட்டிருந்தது, பார்பிக்யூ பர்கருங்கிற மாதிரி பார்பிக்யூ பர்கர்னு போட்டிருந்தது. நல்லா காரசாரமாக இருக்கும்னு, அதனால இது வந்து வாங்கிட்டேன். இருங்க எப்படி இருக்கு இதை சாப்பிடலாமாங்க? சாப்பிடுவோமா? இது என்ன இது புளிக்குது? இது ஒண்ணு மட்டும் புளிக்குது. புளிங்க பண்ணு அப்படித்தான். எலுமிச்சை பழத்தை புளிஞ்சுட்டு வாங்கி வச்ச மாதிரி தான் இருக்கு. அந்த மாவு நல்லா இல்லையா? தின்னுங்க, காசு போட்டு வாங்கிருக்கல. என்ன இங்க கொடுக்குறீங்க? தின்னுங்க. ஐயோ கண்டிப்பாலுமே வேண்டாம். கட்டி வச்சு அடிச்சு போடுவோம் பாத்துக்க. அது வேணுமா சம்மே? அப்படி இதுதான் திங்க முடியல. அது நல்லா இருக்கு. கலர் தான் இப்படி இருக்கு, ஆனா வந்து புளிக்குது. இல்லைன்னா அந்த அந்த அங்க காட்டுதையா புளி கம்மன் எல்லாத்தையும் கையில் விட்டு நோண்டி எடுத்து ரசம் வைக்கிறதுக்காயே. கண்டிப்பா ரசமா வைக்கலாம், அவ்வளவு உடுப்பா இருக்குது. உள்ள என்ன கருப்பா புளிக்கார ஊத்தி இருப்பாங்களா? புளி ஒரு கொட்டை வரைச்சு புளிய ரசமே இல்ல, புளி கெட்டியா பிணைஞ்சு உள்ள வச்சு அமுத்தி பண்ண வச்சு கொடுத்துட்டாங்க. என்னது பேர் என்ன? மேல கேம்ல ஜெயிச்சா ஆர்டர் போடுவேன். இத போட மாட்டோம், இதெல்லாம் நல்லாவே இல்லை. அந்த அதுக்கு இதே தேவலியாட்டு இருக்குது. இதெல்லாம் நல்லா இருக்கு. பீஸாவே தேவலிங்கிறீங்க. பீஸாவே தேவலிக்கு அக்காலா இருக்குது. இது இங்க நல்லாவே இல்லை. தம்முக்குட்டி உனக்கு பிடிச்சிருக்காரு மீனு? வாய் ஓட்ட நல்லாவே பிடிக்குது. கடி தம்முக்குட்டி அவளுக்கு பர்கர்ல வந்து பாத்தீங்கன்னா பன்னு தான் பிடிச்சிருக்கு. இந்த பன்னுல அடிப்பகுதியில நோண்டி நோண்டி தின்னுட்டா வேல் பண்ண. அது போக இந்த சிக்கன் பிடிச்சிருக்கு. இந்த பாப்கார்ன் சிக்கன் குட்டி குட்டியா வாங்கின பாத்தீங்களா, அவளுக்கு சாப்பிடறதுக்கு வசதியா இருக்குது. அததான் எடுத்து சாப்பிட்டு இருக்கா. இது எனக்கு வேணாமா, இதே போதும். சொன்ன மாதிரி புளிசோறு கிளறதுக்கு புளிக்கிட்டோம்ல அது மாதிரி. இது என்ன கருப்பா இருக்குது, புளியாத்தான் இருக்க மாட்டேங்குது. புளியா இல்ல வந்து சாஸ் புளி கரைச்சு எல்லாம் இந்த கிரேவியோட புளிய பண்ணி குட்டி கொடுக்குது பாருங்க. சாப்பிடுங்க, உயிர் வாழ்ந்துக்குங்க. திங்க முடியல, உண்மையாலுமே புளிப்பு நல்லா இல்ல. ஆமாங்க, இது ரிஜெக்டட். இது வேண்டாம். நான் வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தேன். அப்பாட்ட கொடுத்துட்டு நல்லா சாப்பிடுறோம். அம்மா தாயே இங்க வச்சிருக்கோம், சாமி வச்சிருக்கிறோமா, அக்கா காப்பாத்துறோம். சளி வேற எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க. அக்காக்கு வேணும் அப்படின்னு கேக்குதே வந்து. அக்காக்கு பாரு எல்லாத்துலயும் ஒவ்வொன்னு வச்சுட்டேங்க பாரு, எல்லாத்துலயுமே ஒவ்வொன்னு நல்லா வச்சிருக்கோம். இதே திங்க மாட்டா பாத்துக்கிட்டியா? நல்லா இல்லைன்னா பரவாயில்ல, எடுத்து வச்சிருக்கோம். நல்லா இருந்துச்சா இல்லையா? உனக்கு பிடிக்கலையா? சொல்லி அப்பாட்ட
அது சாப்பிடக்கூடாது. இதை உடைச்சு போட்டு சாப்பிடணும் அந்த அறிவு உங்களுக்கு எல்லாம் போயிடுச்சு பாரு. சும்மாவே இப்படி இருக்குது வேற உடச்சு போட்டுக்க. எங்க அம்மா நல்லா இருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்ல இது இன்னொன்னு இந்த புளிப்பு வாயிலே வைக்க முடியலது. 2-3 பேர்ல போட்டேங்க. அதுல ஒரு பேர் வந்து நல்லா இருந்துச்சு, ஒரு பர்கர் ஃபுல்லா. அதுலதான் ஒண்ணு பெரியவளுக்கு ஒண்ணு எடுத்து வச்சுட்டான். அதுக்கப்புறம் இப்ப கடைசியா இந்த புளி தண்ணி கலர்ல ஒண்ணு இருந்துச்சு பாத்தீங்களா, புளி தண்ணி கலர் அது மட்டும் கொஞ்சம் நல்லா. புளி கிரேவியாட்டம் சளி பிடிச்சிருக்கிறதுக்கு அதுக்கும் வாந்தி வருது. புளிப்பு மட்டும் அப்படி மண்டையில எப்படி சொல்ற பாருங்க, சளி பிடிச்ச காட்டி வாந்தி வருது. கம்முன்னு ஒரு மசால் பூரி காளான் வாங்கியிருக்கலாமா. கைஸ் எட்டு பண்ணால தெரியல, அக்கனை ஓடணும் எல்லாம் கிளீனா வெளியே வந்துருவாட்டிருக்கு. அவன் மூஞ்சி பார்த்தாவ அவன் யோசிப்பா, கம்முன்னு மசால் அழுவாது சாமி அழுவாது. அழுவல இனிமே வந்து அது அவ ஜாமன் நினைச்சுக்கிட்டாலாட்டு இருக்குது. அதையே சாசு தாங்க அது ஊத்தி சாப்பிடுறது. யாராவது இந்த மாதிரி உங்க வீட்டுக்காரட்ட பெட்டுக்கிட்டு வைக்கிறீங்கன்னா பர்கர் வைங்க, நல்ல பர்கரா வைங்க. உங்களுக்கு பிடிச்சது வாங்கி சாப்பிடுங்க. இதுன்னு இல்லை, ஏதோ பிடிச்சத அவங்க வாங்கி தர மாட்டாங்க, ஏதோ பெட்டு கட்டி மாட்டிக்குவாங்க. கண்டிப்பா வாங்கி கொடுத்துட்டா ஆகணும். வைக்கிறதா வேணும்னா இல்லைங்க, ஒரு 10 கிலோ தங்கம் கூட கேளு. 10 கிலோ உண்மையாலுமே அந்த ஆவலை எல்லாம் 10 கிலோ தங்கம் கறி எடுக்கவே முடியாது. 10 கிலோ ஆட்டு கறி விக்கிற வேலைக்கு 10 கறி ஆட்டு கறி எடுத்தா 10,000 வேணும். இதுல கேட்க வேண்டியதான். இப்ப கேட்டீங்க அது மாதிரியா? 10 கிராமுவே வாங்க முடியாது. சாப்பிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி கிறுக்கல் ஆயிருச்சு. கடவுளே, இதே தின்னு ஒரு மாதிரி எல்லாம் ஆகி போச்சு, மனம் குழம்பி போச்சு. வாங்கி தின்னு உடனே உளறிட்டு இருக்கிறான். போன்ல பாக்கலாம், இந்த டிஷ் போடுவோமா அந்த டிஷ் போடுவோமா. நல்லா நல்லா இருந்துச்சு, சும்மா சொல்லக்கூடாது. இப்பதான் வந்து 2 நல்லா இருந்துச்சு. 2 டிவில வருதுன்னு தான் அம்மா போட்டா. சாமி டிவில அது இதுன்னு காட்டி நமக்கு வந்து ஆசையை தூண்டி விட்டாங்க. கலர் கலரா தெரிய முடியும். நாங்களும் இந்த இது மாதிரி பீஸாவுல ஏமாந்த மாதிரி இதுல பாதி நல்லா இருந்துச்சு, பாதி ஏமாந்துட்டோம். தம்ம குட்டிக்கு நல்லா இருந்துச்சா? அவளுக்கு சிக்கன் மட்டும் நல்லா இருந்துச்சு. அவளுக்கு சிக்கன் மட்டும் தான் நல்லா இருந்துச்சுன்னா சிக்கன் சூப்பரா. நீ நடந்து வா, இப்படி ஸ்டைலா நடந்து வருவீங்களா? ஃபேஷன் ஷோ வரேன் என் பிள்ளை, நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. தலை பாருங்க, அப்படியே டிசைனா கொடுக்குது. நல்லா இருக்கான்னு கேளு. சரிங்க, எல்லாம் எடுத்து வைக்கலாம். என்னது மரமா? அந்த கவர் எங்க இருக்கு பாரு. சாப்பிட்டாச்சு, இத எடுத்து கொஞ்சம் கடுவுன கொஞ்சம் குர்சாமி கொஞ்சம் பூனைக்கு கொஞ்சம் பிளீஸ் கொஞ்சம் வெச்சிரலாம். வந்திருந்தா அதுக்குள்ள எங்க போய்ட்டான். நீங்க பேசுறதுல காது கேட்டு நல்லா லேட்டருக்கு எதுக்கு ஓடி போய்ட்டானுங்க. ஆமா, 2வது வயலே ஓடிடுச்சு. ஆமா, பக்கத்துலயே வந்துட்டு இருந்தா கொஞ்ச நேரம் அக்கட போறான்னு பேசணும். அவன் ஏன் தமிழ் நீ ஒருவேளை சாப்பிட்டது நல்லா இல்லைன்னு கடவுன்னு குருசாமி தெரிஞ்சுட்டு ஓடிட்டானுங்களோ? அதெல்லாம் சொல்ல வரலையா? பூனைய சொன்னியா? அவ நாயே சொல்ல வரல, அவதான் அவளுக்கு விளையாட்டு. அது பூனைக்கு வச்சுக்கோ. ஆமா, பூனைக்கு கொஞ்சம் வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சம் ஏன் வீட்டை விட்டு ஓடிடுமா? பூனை உயிர் முக்கியம்ல, அவளுக்கு விளையாடுறதுக்கு பூனை ஒண்ணுதான் இருக்குது. பூனை சோறு போட நீ வச்சு போடுறது என்ன தங்க? என்னம்மா இத போடாதீங்க, இது போட்டா பாவமா சோத்து போடுக்கு போடுங்க. குருசாமி கடவுளுக்கு மட்டும் போட்டுடலாமா? இதையே குருசாமி இல்லாட்டி அக்கவாரு குருசாமி கடவுள் எப்படி படுத்துருக்கானுங்க விசனம் பிடிச்சு. ஐயோ நம்மளுக்கு போட்டுருவா வாழை ஆட்டி காட்டுறான் பாத்தியா? ஏ குருசாமி வேணுமா? அங்க வரும் வாழைப்ப கடுவு. ஏ கடுவா, பூனை எல்லாம்
எல்லாம் தொட்டாலுமே வாழாது ஆட்டும். அவ்வளவுதாங்க நம்ம ட்ரீட்டை வந்து சிறப்பா முடிச்சாச்சு. இனி கொஞ்சோண்டு அதுல இருக்கு பூனைக்கு நாய்க்கெல்லாம் கொஞ்சம் பங்கு வச்சுட்டு இனி போய் அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். இனி அடுத்த வீடியோல சந்திக்கலாம். சிறப்பா இருக்கு அழகு. சரி கொடி நாய்க்கு வச்சிடலாம் வச்சிடலாம். போலாமா? கடுவு குருசாமி வாங்கடா வாங்கடா.